எலக்ட்ரிக் வாகனங்களோட தரத்தை உயர்த்துறதுக்காக இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்கிற புதிய ஸ்டாண்டர்ட்ஸ், தூத்துக்குடியில தயாராயிட்டு இருக்கிற புதிய வின்ஃபாஸ்ட் எஸ்யூவி, டாட்டாவோட ஆல்ட்ரோஸ்க்கு கிடைச்சிருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற பட்டம் மற்றும் கிராண்ட் விட்டாராவுக்கு இருக்கிற 1.5 lakhs டிஸ்கவுண்ட் அப்படின்னு கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில பல நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வீக்லி டாப் ஹைலைட்ஸ் ஆன இன்ஃபர்மேஷனை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சேஃப்டி மற்றும் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது BIS 2 புதிய நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. IS 18590 2024 மற்றும் IS 18606 2024 அப்படிங்கிற 2 புதிய ஸ்டாண்டர்ட்ஸ் எலக்ட்ரிக் கேட்டகரியில LMN அப்படின்னு எல்லா வாகனங்களுக்கும் பொருந்தும். டிரைவர்ஸ் மற்றும் பேசஞ்சர் சேஃப்டில பல ஆஸ்பெக்ட்ஸை இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கவர் பண்ணுது. குறிப்பா எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் மற்றும் பேட்டரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக மல்டிபிளான ஃபயர் இன்சிடென்ட்ஸ் இன்னுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. இந்த புதிய ஸ்டாண்டர்ட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சேஃப்டியை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும். பேசஞ்சர் கார்ஸ் மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் ட்ரக்ஸ், ரிக்ஷாஸ் மற்றும் கார்ஸ் போன்ற வண்டிகளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸும் அப்ளிகபிள் ஆகும். இந்த 2 புதிய ஸ்டாண்டர்ட்ஸையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா 30 இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காகவே இந்தியன் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. தூத்துக்குடியில பேஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு இயங்கிட்டு இருக்கிற வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அவங்களுடைய VF E34 எலக்ட்ரிக் எஸ்யூவியை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ரோட்ஸ்ல இந்த கார் camouflage பண்ணப்பட்ட வடிவத்துல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏற்கனவே தூத்துக்குடி சிப்காட்ல 400 ஏக்கர் பரப்பளவுல இந்த புதிய பிளான்ட்டை கமிஷன் பண்ணிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ண போறாங்க. இந்த வின்ஃபாஸ்ட் E34 எஸ்யூவி இந்தியாவுக்காகவா இல்ல எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்க்காக அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நிசான் நிறுவனம் நீண்ட நாட்களா அனைவரும் எதிர்பார்த்த அவங்களுடைய அடுத்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பல மாதங்களா நிசான் எக்ஸ்டைல லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியிட்டு இருந்தாலும் அபிஷியலா தரப்புல இருந்து எந்த தகவலும் இல்லாம இருந்தது. இப்போ நிசான் நிறுவனம் இந்த எக்ஸ்டைல லான்ச் பண்றதுக்கான புதிய டீசரை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்த 1-2 வாரங்கள்ல இந்த எக்ஸ்டைலோட லான்ச்சை எதிர்பார்க்கலாம். இது ஒரு பிரீமியம் எஸ்யூவி, போத் 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்க போகுது. கிட்டத்தட்ட டொயோட்டா ஃபார்ச்சுனரோட பிரைஸ் பாயிண்டை இந்த காரை எதிர்பார்க்கலாம். நிசானோட 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 200 PS மேல பவர் அப்படின்னு இந்த கார் டாப் அண்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுது. நிசான் மேக்னெட் மட்டுமே ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்டா இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. இந்த எக்ஸ்டைல் அவங்களுடைய ப்ராடக்ட் லைனப்பை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம டொயோட்டாவோட ஜாப்பனீஸ் குவாலிட்டிலேயே இன்னொரு எஸ்யூவி இந்தியன் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க போகுது. டாடா சமீபத்துல அவங்களுடைய ஆல்ட்ரோஸை பேஸ் பண்ண ரேசர் காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச்பேக் விரும்புறவங்களுக்கு இந்த காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் i20 N-line மற்றும் மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ் டர்போ இந்த 2 கார்கள் தான் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஆல்ட்ரோஸ் ரேசரை நரேன் கார்த்திகேயன் லேப் டைமை 2:21.74 அப்படிங்கிற டைம்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது i20 N-line மற்றும் மாருதி ஃப்ராங்ஸை கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைவாகும். இதன் காரணமா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ச்பேக்கா டாடாவோட ஆல்ட்ரோஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ரெகுலரான ஆல்ட்ரோஸை கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லி ஃபீச்சர் லோடடா 10.25 inch டச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஹார்மோனியோ சவுண்ட் சிஸ்டம் மற்றும் பெர்ஃபார்மன்ஸோட இந்த கார் 9.49 lakhsல இருந்து 10.99 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இந்தியால அவைலபிளா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்டோட பாப்புலாரிட்டியை பத்தி சொல்லவே தேவையில்லை. இந்த ஸ்விஃப்டோட பாப்புலாரிட்டிக்கு மற்றும் ஒரு மைல்கல்லா இப்போதைக்கு 30 லட்சம் சேல்ஸ் வால்யூமா அச்சீவ் பண்ணிருக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் மட்டும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் 2005ஆம் ஆண்டு லான்ச் பண்ணாங்க. முதல் 6 ஆண்டுகள்ல 10 லட்சம் கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல இந்தியன் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இப்போ 30 லட்சம் கார்கள் விற்பனை அப்படிங்கிற மிகப்பெரிய சேல்ஸ் வால்யூமா அச்சீவ் பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கு மேல ஸ்விஃப்ட் கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கரண்டா 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. 6.49 lakhsல இருந்து 9.64 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் அவைலபிளா இருக்கு. ஸ்கோடா நிறுவனம் அவங்களுடைய குஷாக் ஸ்லாவியா தவிர புதிய என்ட்ரி லெவல் sub 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மாலஸ்ட் sub 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி மாருதி பிரெஸா, ஹியூண்டே வென்யூ மற்றும் கியா சோனட் போன்ற கார்களோட டைரக்டா காம்பீட் பண்ணும். 1 லிட்டர் TSI இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மற்ற எல்லா கார்களோட சுப்பீரியரா இருக்கிறதுனால sub 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஸ்கோடா நிறுவனம் இந்த காரை கூடிய விரைவில் லான்ச் பண்ணவிருக்காங்க. பிரைசிங்கும் 4 மீட்டருக்கு குறைவான லென்த்ல இருக்கிறதுனால 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையிலேயே இந்த காம்பாக்ட் எஸ்யூவியை எதிர்பார்க்கலாம். மஹிந்திரா அவங்களுடைய பெரிய அடுத்த லான்ச்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுதான் மஹிந்திரா தாரோட 5 door வெர்ஷன் தார் அர்மடா அப்படிங்கிற பேர்ல லான்ச் ஆகவிருக்கு. இந்த காரோட ப்ரொடக்ஷனை இப்போ அபிஷியலா தொடங்கியிருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். மஹிந்திராவோட சாக்கன் பிளான்ட்ல மாதம் 5000 இருந்து 6000 கார்கள் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணிருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். டீலர் தரப்புல இருந்தும் அன்அபிஷியலா பல இடங்கள்ல புக்கிங்ஸ் தொடங்கி இருக்கிறதா தெரியுது. ஏற்கனவே மஹிந்திரா தார் 3 door வெர்ஷனுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. ஸ்கார்பியோ கிளாசிக் மற்றும் ஸ்கார்பியோ என் XUV 700க்கு அடுத்தபடியா
மஹிந்திராவோட பிக்கஸ்ட் லான்ச்சா இந்த ஈவென்ட் பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 15 இந்த காரோட அபிஷியல் லான்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஜூன் ஜூலைல நீங்க டொயோட்டா இன்னோவா வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 இருந்து 15 மாதங்கள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னோவா ஹைகிராஸோட நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினுக்கு 5 மாதங்கள் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அதுவே ஸ்ட்ராங் ஹைபிரிட் வேரியன்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 15 மாதங்கள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கு. இன்னோவா கிறிஸ்டாவுக்கு 3 இருந்து 6 மாதங்கள் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த இன்னோவாஸ்க்கு எந்த விதமான காம்படிஷனுமே இந்தியன் மார்க்கெட்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம். 7 சீட்டர் எஸ்யூவிஸ் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் மற்றும் கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ணாத காரணத்தினால அதிக விலை இருந்தாலும் மக்கள் இன்னோவாவை விரும்பி வாங்குறாங்க. மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய அப்கமிங் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ்க்காக ஒரு புதிய டீசரை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவோட ஹையஸ்ட் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ற நிறுவனமா மாருதி சுசுகி நிறுவனம் இருக்கு. அவங்களுடைய டிசையர், ஆல்டோ, எர்டிகா, வேகனார், செலிரியோ, பிரெசா அப்படின்னு எல்லா கார்கள்லயுமே சிஎன்ஜி வெர்ஷன் வச்சிருக்காங்க. மற்ற நிறுவனங்கள் டீசல் கார்களை விற்பனை செய்யும் போது மாருதி நிறுவனம் சிஎன்ஜி அதற்கு மாற்றா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த புதிய டீசர் மாருதி சுசுகி நிறுவனத்தோட ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜியை அறிமுகப்படுத்துறதுக்காக அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி மூலமா பூட் ஸ்பேஸை அஃபெக்ட் பண்ணாம சிஎன்ஜிஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மாருதி சுசுகி நிறுவனம் அதே மாதிரி ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜியோட புதிய சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸை அதிக பூட் ஸ்பேஸோட வெளியிடவிருக்காங்க. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய XUV 700க்கு 2 லட்சம் கார்கள் அப்படிங்கிற புதிய மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்காங்க. இதை செலிப்ரேட் பண்ற விதத்துல 2 புதிய கலர்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டீப் ஃபாரஸ்ட் மற்றும் பர்ன் சியனா அப்படின்னு 2 புதிய கலர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா இந்த 2 லேக் செலிப்ரேஷன் எடிஷனா இந்த கார்களை பார்க்க முடியும். மாருதி சுசுகி ஜிம்னி உலகம் முழுக்க பாப்புலரா இருந்தாலும் இந்தியால அந்த அளவுக்கு பெரிய விற்பனையை சந்திக்கல. இருந்தாலும் சுசுகி நிறுவனம் குளோபலா இந்த ஜிம்னியோட பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக பல ஐட்ரேஷன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆஸ்திரேலியால இப்ப இந்த ஜிம்னியை பேஸ் பண்ண பிக்கப் ட்ரக்கையும் லான்ச் பண்ணவிருக்காங்க. இதற்கான பிளான்ஸ்ல இருக்கிறதுனால கான்செப்ட் இமேஜஸ் இந்த ஜிம்னியோட பிக்கப் ட்ரக் வெர்ஷன்ல ரிவீல் ஆயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பிக்கப் ட்ரக்ஸ் ரொம்பவே ஹையர் பிரைஸ் பாயிண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. உதாரணத்துக்கு டொயோட்டா ஹைலக்ஸ் மற்றும் இசுசு வி கிராஸ் போன்ற கார்களை சொல்ல முடியும். ஜிம்னி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் பிரைஸ் பாயிண்ட்ல இது மாதிரி கார்கள் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா புதிய செக்மெண்ட்டை உருவாக்க முடியும். மாருதி சுசுகி நிறுவனத்தோட பாப்புலர் காரான கிராண்ட் விட்டாராவுக்கு இப்போ 1,40,000 ரூபாய் வரைக்கும் அபிஷியல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஹியூண்டை கிரெட்டா, கியா செல்டோஸ், ஸ்கோடா குஷாக் போன்ற கார்களோட காம்படிஷனை ஃபேஸ் பண்றதுக்காக பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு 30,000 ரூபாயும், மிட் வேரியன்ட்ஸ்க்கு 60,000 ரூபாயும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாப் அண்ட் ஹைபிரிட் வேரியண்ட்டுக்கு 1,40,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங் ஹைபிரிட் ட்ரிம்ஸ் 5 இயர் வாரண்டி ஸ்டாண்டர்டா வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்க ஹைபிரிட் கார் வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க, அதுவும் மாருதி சுசுகில அப்படின்னா இது ஒரு ரைட்டான டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். Unmatched in a prowess and full of energy, the new breed rises above all others. A new breed of SUVs. The advanced Grand Vitara. Rule every road.